எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி இந்த சேட்டு மூலமாக இன்றைக்கி போடக்கூடிய வீடியோ மூலமாக உங்களுக்கு என்ன தகவல் சொல்ல போகிறோம் அப்படின்னா 2012 இந்த வருட சாட்டில் 2 ரிசல்ட் கொண்ட மாதிரி தொடர்ச்சியாக 2 ரிசல்ட் ஜூலைலையும் அக்டோபர்லேயும் போயிட்டு வந்திருக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் என்னோடய வேலை இன்னும் முடியல. அதனால் சரி இன்றைக்கி இந்த ஒரு 2 சேட்டு ஒரே சேட்டில் 2 ரிசல்ட் வந்ததுக்காக நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன். இன்றைக்கி 25/8/2025 கேரளா லாட்டரி கணிப்பு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம், திங்கட்கிழமை. ஸோ இன்றைக்கி இதில் ஒரு ஃபேவரட்டான ஒரு நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இதை ஏன்னா நிறைய பேர் ரிக்வஸ்ட்டாக கேட்டிருக்காங்க, சேட்டை போடுங்க. நேற்றுமே கம்யூனிட்டி போஸ்ட்டில் தினம் கம்யூனிட்டி போஸ்ட் போட்டு தான் இருக்கேன். ஸோ சேட்டையே கொஞ்சம் மென்ஷன் பண்ணி போடுங்க பிரதர், சேட்டை போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதால் இந்த ஒரு பதிவு உங்களுக்கு. ஸோ இதுலேருந்து அழகாக எடுக்கலாம். ஏன்னா இடையில இருக்கக்கூடியது 2 மாதம்தான், அதாவது ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். ஸோ அது மாதிரி அக்டோபரில் வந்துடுச்சு. ஸோ நம்ம டிசம்பரில் ஒன்று போகிறோம். ஸோ ஆகஸ்ட், செப்டம்பர் அந்த மாதிரி ரேஞ்சில் ஒன்று எப்படி பார்த்தாலும் செப்டம்பரோ இல்லை டிசம்பரோ அந்த மாதிரி கணக்கில் தான் க்ளூ நம்பர் மேட்ச் ஆக போகுது. ஸோ இந்த முறை உங்களுக்கு போடும்போது க்ளூ நம்பரோட உங்களுக்கு நான் இந்த பதிவை போடுறேன். ஸோ க்ளூ நம்பர் மார்க் பண்ண போகிறேன், பாருங்கள். 443 ஓகேங்களா? 443. அந்த 443 கீழே தான் நேற்று வந்தது பவர் நம்பர் தான். அதாவது முந்தா நாள் வந்ததுக்கு அப்படியே பவரில் தான் நேற்று வந்திருக்கு. ஸோ அந்த பவர் என்னென்னா 432. நேற்று வந்தது 923. ஸோ அது கணக்கு போட்டு பார்க்குறவங்களுக்கு தெரியும் பவரா இல்லையான்னுட்டு. பவர் ஒரு நம்பர் ஏல பவரில் போயிடுச்சு, 4க்கு 9. பிசி அப்படியே 23, 32 23 மாறி போச்சு. இப்போ நம்மளுக்கு 443 ஒரு க்ளூ நம்பர். அதுக்கு முந்தின ரிசல்ட்டு அதோட க்ளூ நம்பர் பார்த்திங்கன்னா 695. ஸோ அதுக்குமே எந்த வித சம்பந்தமும் இல்லை. ஆனால் இதிலேருந்து என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இங்கே பார்த்திங்கன்னா இந்த கார்னரில் பார்த்திங்கன்னா 6 5 இருக்குது. ஓகேங்களா? 6 5 இருக்குது. அதாவது 695 6 5. இந்த பக்கம் கார்னரில் நேற்று வந்ததுக்கான கார்னரில் 4 3. அதாவது இங்கே எப்படி ஆரம்பத்தில் ப்ளஸில் போய் முடிகிற எண் க்ளூ நம்பர் 3வது எண் க்ளூ நம்பர் மைனஸில் போகுதோ, அதாவது ஒரு நம்பருக்கு கீழே ஒரு நம்பர் 4 3 புரியும் நினைக்கிறேன். இங்கே 6 5. ஸோ இதிலேருந்து நம்மளுக்கு என்னென்னா 1 3 4 5 6 அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு போகுது. ஓகேங்களா? 3 4 5 6. அப்போ இங்கே 3 4 5 6 இருக்குது. இப்போது ஒருவேளை 6க்கு அடுத்த எண்கள் என்ன 7. அப்போ 7 வந்தால் 7க்கு -6 7 6 அந்த கணக்கில் வரணும். இங்கே 4க்கும் 3க்கும் கீழே போகும்போது 4க்கும் 3க்கும் கீழே போகும்போது 3க்கு கீழே 2 2 அல்லது 1. அப்போது நம்மளுக்கு 2 அல்லது 1ன்ற முடிகிற மாதிரி ஒரு க்ளூ நம்பர் கிடைக்கணும். அப்படி இல்லாட்டி 7 அல்லது 6 அப்படின்ற ஒரு க்ளூ நம்பர் நம்மளுக்கு கிடைக்கணும். ஸோ அதுதான் இங்கே இருக்கக்கூடிய லாஜிக்கு. அது டிசம்பர், அதாவது இங்கே பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது, இது அக்டோபர் 2012 சாட்டு அக்டோபர். இப்போ 2012 சாட்டு அக்டோபரில் நம்மளுக்கு 443 அப்படின்னு இருக்குன்னா ஒன்று டிசம்பரில் 76 இருக்கலாம், அப்படி இல்லாட்டி 21 இருக்கணும். அந்த மாதிரி 21 76 இதை தான் அதாவது டிசம்பர் ஒரு மாதம் விட்டு நான் சொல்கிறேன். இது 2 மாதன்றது 2 1 அந்த மாதிரி நம்ம நவம்பர் டிசம்பரில் ஒரு க்ளூ பார்க்கலாம். திருப்பி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டு செப்டம்பரில் ஒரு க்ளூ பார்க்கலாம். முதல் சொன்ன மாதிரி 7 or 6. ஓகேங்களா? இப்போ 21 க்ளூ நம்மளுக்கு கிடைக்கணும். உங்களுக்குமே கிடைச்சாலுமே நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். 21 உதாரணத்துக்கு எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ 21 எப்படி வரணும் அப்படின்னா, இப்படி உதாரணத்துக்கு 21லேருந்து 2 0 2 9 1 எப்படி இருக்கலாம். 7 7 0 6 7 9 6 இந்த மாதிரி ஒரு க்ளூ நம்பர் இங்கே கிடைக்கணும். ஓகேங்களா?
இப்போது 4 4 3 இந்த பக்கம் வந்து 2 1 2 2 இருக்குது. ஓகே, எக்ஸாக்டாக கிடச்சிது. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு அந்த பக்கம் 7 6 கிடச்சிருக்கு, இந்த பக்கம் 2 1 கிடச்சி. ஸோ உங்களுக்கு எல்லாமே இந்த சார்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து இந்த பக்கமும் 2 1 எங்கேயாவது இருக்கா பொறுமையாக தேடலாம். ஒரு முறை தேடுறேன். ஸோ கிடச்சிது அப்படின்னா நம்ம எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். இல்லாட்டி இல்லை தான். நீங்கள் தேடி நீங்கள் பார்த்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 2 0 தான் இருக்குது. அதேமாதிரி இந்த பக்கம் 7 6 இருக்கா, 7 5 இருக்குது, 7 0 3 இருக்குது, 7 0 1 இருக்குது, 7 1 2 இருக்குது. ஸோ கிடையாது. அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம இன்றைக்கி டார்கெட் பண்ணி இன்றைக்கி நம்ம லக்கு இன்றைக்கி அடித்து தூக்க போகிறோம். அப்போது இங்கே ஆரம்பத்தில் வந்தது இந்த 3 எண்கள், இந்த 3 இந்த 3. ஓகேங்களா? இப்போது இம்பார்ட்டன்ட் பேட்டர்ன் 5 5 3 4, அந்த பக்கம் 2 1 2 4. இது வந்து இம்பார்ட்டண்ட். சப்போர்ட்ஸ் வந்து 4 1 4 0 0 9 2 0 4 9 3 4 6 8 2 4. இதெல்லாம் சப்போர்ட்ஸ். இல்லை, அப்போ நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ்ன்னு வரும்போது இப்படி தான் வருது, 2 1 2 4. ஸோ நம்மளுக்கு இன்றைக்கி ஆல்போர்டு வந்து எல்லாத்துலேயும் வந்து மெஜாரிட்டியாக 4 அப்படின்றது இருக்குது. ஓகேங்களா? 4 அப்படின்னு இருக்கிறதால நம்மளுக்கு 4 வந்து ஆல்போர்டுக்கு நல்லா ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? அப்புறம் ஸ்ட்ராட்டஜி நம்பர் ஒன்று இல்லை. அப்புறம் இந்த நம்பரை சொன்னதால் இதையும் யூஸ் பண்ணுங்கள். 201லேருந்து 291. ஓகேங்களா? 2ன்னு போடுறேன். அப்புறம் 706லேருந்து 2796. ஓகேங்களா? அப்போது இந்த ஒரு பேட்டர்னே வந்து ஏசி 2176. இது அப்படியே எக்ஸாக்ட் பவர். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நேற்று வந்தது வந்து 8923. இதுக்கு எக்ஸாக்ட் ஸ்ட்ராட்டஜி 6 7 6 5 7 6 6 7 6 7 6 5 6 7 6 5. ஓகேங்களா? அவ்வளோதான். சிம்பிளான ஒரு நல்ல ஒரு க்ளூ நம்பர் மேட்சிங் ஆன ஒரு பேட்டர்ன். ஸோ நல்லதே நடக்கும், நல்லதே செய்யுங்க, நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.